காமெடிக்கு நீங்க ரெடியா? என்னமா? ஐயோ தெரியுமா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? எங்க போறீங்க? பேச போறீங்களா? ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பையனா பொண்ணா? பையனா? ஜெயகடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. ஐயோ ஐயோ. முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து சைக்கிள் ஓட்ட ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்துள்ளார். சிகாகோ எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சிகாகோவில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் சென்னை வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டி ஓட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. சிரிக்கிறோமா? எதுக்கு? சும்மாதாமா. யாரோ யாருவனோ ஒருத்தி ஆனா என்னென்ன அப்படி தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். குச்சமே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிச்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுல அழகுனா நம்ம மும்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் இன்னும் ஃபாஸ்டா இன்னும் சிறப்பா செயல்படும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். உறுதியோடு செயல்பட்டு இருக்கோம். அதுதான் திமுகவுடைய, அதான் இந்த இயக்கத்துடைய பெருமையும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கதை ஈஸியா அசைச்சு பாக்குறமே. ஆனா ஏன் திமுகவை நம்மளால கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்கிறோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சத்தியமா சொல்றேன், குளத்தூர்ல தொப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. யாரு மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புற மாதிரி. சோஃபா வந்து இறங்கிருச்சு, அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.